ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப சாதாரணமான தமிழ் சென்டென்சஸ். இதை பாருங்களேன். நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் வந்தால் நன்றாக இருக்கும். உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடும். இதை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். குட் பி, வுட் பி யூஸ் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம். பி அப்படின்னா இருக்கிறோம், இருக்கிறது, இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். அதோட இந்த குட், வுட் அப்படின்னு சேர்றப்ப இருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்க முடியும், இருக்கக்கூடும், இருக்கலாம் அப்படின்னு மாறுது. இஃப் யூ சேவ் மணி இட் வுட் பி நைஸ். நீங்கள் பணம் சேமித்தால் மிக நன்றாக இருக்கும். ஒரு ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம். இட் குட் பி சேஃப் டு ஹேவ் அன் ஏடிஎம் கார்டு. இந்த மாதிரி வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். குட் பி, வுட் பி, மைட் பி. இருக்க முடியும், இருக்கக்கூடும், இருக்கலாம். இதில் குட் பி அப்படிங்கிறது ரொம்ப பொலைட்டாக சொல்கிறது. ஒரு முக்கியமான ஜென்ரல் ரூல், அதாவது பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். வேர்பில் 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ சி, சா, சீன். அந்த சீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி வாக்டு, டேக்கன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பி வேர்புக்கு அடுத்து வரணும். திஸ் குட் பி யுவர்ஸ். இந்த வாக்கியத்தில் பாருங்கள், அந்த யுவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை இல்லை, அதாவது வேர்ப் இல்லை. இந்த மாதிரி பொசசிவ் ப்ரோனவுன் இப்படியும் வரலாம். திஸ் குட் பி யுவர்ஸ் அப்படின்னா இது உங்களுடையதாக இருக்கலாம், இருக்க முடியும், இருக்கக்கூடும். இது வேர்ப் கிடையாது, ப்ரோனவுன். இந்த வாக்கியத்தில் பி வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்திருக்கு பாருங்க, டன் அப்படிங்கிற வார்த்தை. இது எந்த மெயின் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்? டூ அப்படிங்கிற வேர்ப். டூ ப்ரெசன்ட் ஃபார்ம், டிட் பாஸ்ட் ஃபார்ம், டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். த ஒர்க் குட் பி டன் பை யூ. அந்த வேலை உங்களால் செய்யப்பட முடியும். இந்த வேலையை நீங்கள் பார்த்துருவீங்க, இந்த வேலையை நீங்கள் செஞ்சுருவீங்க அப்படிங்கிற அர்த்தம். பி வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்ப், ஒரு ஆக்ஷன் வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். டூ ப்ரெசன்ட் ஃபார்ம், டிட் பாஸ்ட் ஃபார்ம், டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். த ப்ராசஸ் குட் நாட் பி கம்ப்ளீட்டட். அந்த செயல்முறை கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை. த ப்ராசஸ் குட் நாட் பி கம்ப்ளீட்டட். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். எந்த இடத்துல நாட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். குட்டுக்கும் பிக்கும் நடுவில் வருது. குட் நாட் பி கம்ப்ளீட்டட். இந்த கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் கம்ப்ளீட். இந்த வேலையை செஞ்சு முடிக்கலையா அப்படின்னு கேட்போம். குட் இட் நாட் பி டன். இதை செய்து முடிக்கப்பட முடியவில்லையா, இதை செஞ்சு முடிக்கலையா. இட் குட் பி ஈஸி. இந்த வாக்கியத்தில் பாருங்கள், அந்த பி வேர்புக்கு அடுத்து ஈஸி அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வருது. இட் குட் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஆங்கிலம் கற்றுக்கொள்வது உங்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடும், இருக்க முடியும். ஆங்கிலம் கற்றுக்கொள்வது உங்களுக்கு சுலபமாக இருக்க முடியும். நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ், எழுதுகிற இங்கிலீஷ் சென்டென்சஸ் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கோர்ஸ், சின்னதாக ஒரு கோர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டில் இந்த தமிழ் வாக்கியங்களை நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. இந்த எக்ஸசைஸ் இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம். குட் பி மாதிரியே வுட் பி. வுட் பி அப்படின்னா இருக்கும், இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஆக்ஷன் தட் வுட் ஹேப்பன் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ். ஏதாவது வரைமுறைகளுடன் ஒரு செயல் நடக்கும்போது வுட் பி யூஸ் பண்ணணும். மாடல் சென்டென்சஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி குட் பிக்கும் வுட் பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த சென்டென்ஸில் அண்டர்லைன் பண்ண அந்த ஃப்ரேஸ் தான் வரைமுறை, அதாவது ஒரு கண்டிஷனோடு வருது. அப்போ வுட் பி யூஸ் பண்ணுவோம். இட் வுட் பி வெரி நைஸ் இஃப் யூ கம் வித் மீ. என்னுடன் நீங்கள் வந்தால் நன்றாக இருக்கும். குட் பி மாதிரியே வுட் பிக்கும் அதே ரூல் தான். பி வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்ப், ஆக்ஷன் வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். இந்த இடத்துல வெரி அப்படிங்கிற வார்த்தை அட்வர்ப், இது வேர்ப் கிடையாது. அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் பி வேர்புக்கு அடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் வந்திருக்கு, சேஃப் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ். திஸ் பிளேஸ் வுட் பி சேஃப் டு கீப் ஆர் மணி. இந்த இடம் நமது பணத்தை வைப்பதற்கு பாதுகாப்பானதாக இருக்கக்கூடும், இருக்கும்.
would be யூஸ் பண்ணி ஒரு கேள்வி. would it be possible to get ticket if we book in advance? நாம் முன்னதாகவே முன்பதிவு செய்தால் டிக்கெட் கிடைக்குமா? would it be possible to get ticket if we book in advance? if we book in advance அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். that would be great if they give an opportunity. இந்த வாக்கியத்திலையும் be verbுக்கு அடுத்து ஒரு adjective தான் வருது, verb வரல. that would be great if they give an opportunity. அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும், பெரிய விஷயமாக இருக்கும். இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கும் இந்த சென்டென்ஸில் இருக்குது. ஸோ இருக்கக்கூடும், இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நவ் திஸ் இஸ் யுவர் டர்ன். இங்கே 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். எந்த வாக்கியத்தில் could be வரும், எந்த வாக்கியத்தில் would be வரும் அப்படிங்கிறத பாருங்கள். சில வாக்கியங்களுக்கு ரெண்டுமே பொருந்தும். சின்ன சின்ன வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன், ஈஸியாக உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். It would be nice if you come with your children. நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் வந்தால் நன்றாக இருக்கும். உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கொடுக்கப்படலாம், கொடுக்கப்பட முடியும். You could be given full marks. அவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம், இருக்க முடியும். அந்த could be would be ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி could be would be can be replaced. They could be government college students. அவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சலுகைகள் கொடுப்பார்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் could beக்கு பதிலாக would be வரலாம். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸில் ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள், if they are government college students. ஸோ இது ஒரு கண்டிஷன், வரைமுறை. அதனால் would be யூஸ் பண்ணியிருக்கோம். if they are government college students, they would be given ஆஃபர். அதே மாதிரி சில இடங்களில் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறப்பவும் could be வரலாம். அது அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்து, அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் பணம் சேமித்தால் மிக நன்று. இஃப் யூ சேவ் மணி இட் would be nice. ஒரு ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்க முடியும். இட் could be safe to have an ATM card. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம would be யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் would be யூஸ் பண்ணுறோம். சில சிச்சுவேஷன், சில கான்டெக்ஸ்ட், இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில கான்டெக்ஸ்ட் வர்றப்ப could be யூஸ் பண்ணணும். அதே மாதிரி முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக could தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் அடிக்கடி யூஸ் பண்ணுற could be would be பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.